Good morning students. Take your Tamil book. Page number 8. First lesson oda continuous பார்க்க போறோம். ஓகேவா? Page number 8 எடுத்துக்கோங்க. ஓகே, பேஜ் நம்பர் 8ல என்ன செய்ய சொல்லியிருக்காங்க கவனிங்க. இணைத்து சொல்வோம், சேர்த்து சொல்ல போகிறோம். நான் தான் மிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, உயிரெழுத்துங்கிறது அ ஆ இ ஈ, மெய்யெழுத்துங்கிறது இக்கு இங்கு இச்சு இன்ச்சு, இந்த மாதிரி புள்ளி வச்ச லெட்டர்ஸ். ஸோ ரெண்டு சேர்ந்து இணைச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த க ஞ ச உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து க ஞ ச காக்கா கீக்கி ஞா ஞா நீ மிஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி, எப்படி இணைந்து கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஆ வச்சு மட்டும் பார்ப்போம். ஓகேவா, உயிரெழுத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆ லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆ லெட்டர்ஸ் மட்டும். ஆனால் மெய்யெழுத்துக்களில் எல்லா லெட்டர்ஸையுமே எடுத்துக்கிடுறோம். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல் இவ் இல் இல் இர் இன், இப்படி எல்லா லெட்டர்ஸையுமே நம்ம உயிரெழுத்து எதை எடுக்க போகிறோம், ஆ மட்டும்தான் எடுக்க போகிறோம். சரியா, புள்ளி வச்சது எல்லாமே மெய்யெழுத்துக்கள். அ ஆ இங்கிறது தான் உயிரெழுத்து. ஓகேவா, இப்போ நம்ம இக்கு இங்கு சீட்டை ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம், ஆ கூட மட்டும் நம்ம இணைத்து சொல்ல போகிறோம், சேர்த்து சொல்ல போகிறோம். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன லெட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க. இக்கு கூட ஆ சேர்ந்தா உங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படி தானம்மா. பழத்தில் இருந்து நல்லா ஒரு டிசைனாக கொடுத்து லெட்டர்ஸை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, சரி பார்ப்போம். இக்கு ப்ளஸ் ஆ ரெண்டு சேர்ந்தா என்னம்மா, நீங்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், நமக்கு என்ன லெட்டர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நீ இந்த ரெண்டு லெட்டரையும் சேர்த்து சொல்லு பார்ப்போம். இக்கா 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 சொல்லிப்பாரு, மிஸ் கூட சொல்லுங்க பார்ப்போம். இக்கா இக்கா சொல்லையில நமக்கு கா கிடைக்குதா, நல்லா சொல்லி பாருங்க எப்படி முடியுதுன்னு பாருங்க. இக்கா இக்கா கா, நம்ம சொல்லையில என்ன கிடைக்குது, கா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க. இங்கு இங்கா 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 ரெண்டையும் சேர்த்து சொல்லையில இஞ்ஞா இஞ்ஞான்னு சொல்லையில ஞா கிடச்சிடும். ஞா ஞா. நெக்ஸ்ட் பாருங்க. இச்சு இச்சா இச்சா, நல்லா சொல்லி பாரு, உனக்கு என்னது கிடைக்கு, இச்சா. அப்படி சொல்லையில என்னதுமா கிடைக்கி, நம்ம சான்னு தானே சொல்கிறோம். இச்சா இச்சுன்னு சொல்கிறோம், ஆவும் சொல்கிறோம். ஆனால் அது என்னமா நமக்கு கேட்குது, எப்படி கேட்குது, இச்சா. மிஸ் நான் இச்சான்னு சொல்கிறது உனக்கு சா அப்படின்னு கேட்குதா, கேட்குதுல்லப்பா. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, சா. நீ ஏன் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லி பாரு. நம்ம இக்கிங்கி சீட்டை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ கூட சேர்க்குறோம், புரிஞ்சுதா. ஸோ இச்சா, நான் இச்சா அப்படின்னு சொல்லுது உனக்கு எப்படி கேட்கும், சா அப்படி கேட்கும், அப்படி தானே. அப்போ நான் சாவைத்தானே சொல்கிறேன், அப்படி தானே. இச்சும் ஆவும் சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, சா. நெக்ஸ்ட் பாருங்க. இஞ்ஞா, இது இஞ்சு தானடா, இஞ்சு. இது ஆ, ரெண்டையும் சேர்த்து சொல்லி பார்ப்போம். இஞ்சா 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 அப்படி சொல்லல ஞா இஞ்ஞா சொல்லிப்பாரு. இஞ்ஞா அப்படி சொல்லல நம்ம ஞா அப்படி தானே சொல்கிறோம், ஞா. ஸோ லெட்டர்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு புரியுதா. கேன்யாசை இப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, இந்த கேன்யாசை இதில் இருந்து தான் நம்ம கா கா கி கி ஞா, அதே மாதிரி ஞா ஞா நீ நீ நியூ நியூ சா சா சி சி சு சு சே சே சே, அதே மாதிரி இந்த இது ஞா ஞா நீ நீ இப்படி லெட்டர்ஸ் படிக்குது இல்லையா. ஒவ்வொரு, அதாவது ஆ கூட ஈ கூட சேரையில் எப்படி சொல்லுவோம், ஈ கூட சேரையில் எப்படி சொல்லுவோம், ஊ கூட எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி தான் அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆ கூட சேர்ந்தால் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு உனக்கு லெட்டர்ஸ் புரியுது இல்லையா. ஓகே, அடுத்ததை கவனிங்க. சரி சொல்லுங்க பார்ப்போம். இட்டா இட்டா என்ன கிடைக்குது, டா. இட்டா, அப்படி இட்டையும் ஆவையும் நம்ம சேர்த்து சொல்லல டா. நெக்ஸ்ட் பாருங்க. இன்னா இன் ஆ இன்னா இன்னா சொல்லல என்னது கிடைக்குது, நா. 3 சொல்லினா சரியா. நெக்ஸ்ட் பாருங்க.
இத்தா இத்தா இத்தையும் ஆவையும் சேர்த்து சொல்கிறோம். இத்தா இத்தா அப்படி சொல்லல என்ன கிடைக்குது? தா. சொல்லிப்பார் பாப்பா மிஸ் கூட. இத்தா இத்தா தா கிடைக்குதா? நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னது லெட்டர்ப்பா? என்ன லெட்டர்? இந்து. இந்தையும் ஆவையும் சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். இந்தா 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 அப்படி சொல்லலேன்னு என்னது கிடைக்கும் நமக்கு? இந்தா இன்னா இந்தான்னு சொல்லலே நான் கிடைக்கும். நான். நெக்ஸ்ட் பாருங்க, இப்பு. இப்பு கூட ஆவை சேர்த்து சொல்லு பார்ப்போம். இப்பையும் ஆவையும் சேர்த்து சொல்லுமா? இப்பா 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 சொல்லையில என்னது கிடைக்குது நமக்கு? இப்போ ஆவும் சொல்லையில என்னப்பா கிடைக்குது? வெரி குட், பா. பா கிடைக்குது, அப்படிதானே? இப்பா பா. நெக்ஸ்ட் பாரு, இம். இம் கூட ஆவை சேர்த்து சொல்லி பாருங்க. இம்மா 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 சொல்லையில என்னது கிடைக்குது? மா. மா மா லெட்டர் கிடைக்குது நமக்கு. நெக்ஸ்ட் இ ஆ இ ஆ இயா இயா இ ஆ இ ஆ அப்படி சொல்லல இயா இயா ரெண்டையும் சேர்த்து சொல்லல யா. யா லெட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாரு, இர் ஆ இர்ரா 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 சொல்லல ரா. சொல்லி சொல்லி பழகுங்க நீங்களும், சரியா? ஒவ்வொரு லெட்டரையும் இந்த ஆ கூட சேர்த்து சொல்லிப்பாரு. இர்ரா ரா. நமக்கு எப்படி முடியுதுன்னு அந்த கவனிச்சு பாருங்க. இர்ரா இர்ரா நம்ம என்ன சொல்றோம்? ரா அப்படின்னு தான் சொல்றோம், அப்படிதானே? இர்ரையும் ஆவும் சேர்த்து ரா அப்படிதான் சொல்றோம். நெக்ஸ்ட் பாரு, இல்லா 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 லா. சொல்லி பார்க்கலே நீங்க முடிகிறது அந்த ஆ அப்படிதான் முடியும். நீ லாவையும் சொல்லி பாரு. லா லா ஆ அப்படிதான் முடியும், ஓகேவா? இல்லா லா. நெக்ஸ்ட் பாருங்க, இவ்வா. இது என்ன லெட்டர்? இவ்வு. இவ்வா இவ்வா சொல்லையில என்ன கிடைக்குது? எப்படி முடியுது? வா. இவ்வா சொல்லி சொல்லி பழகணும், ஓகேவா? வா. நெக்ஸ்ட் பாருங்க, இல். சிறப்பு இல். மிஸ் சொன்னேன் இல்லையா? இல். இல்லா இல்லா இல்லா. மிஸ் இல்லு ஆன்னு சொல்றது உனக்கு எப்படி கேட்கும்? இல்லா, அதாவது லா அப்படின்னு கேட்கும், அப்படிதானே? ஸோ இல்லையும் ஆவையும் மிஸ் சேர்த்து சொல்றேன். லா லா கிடைக்குது இல்லையா? நெக்ஸ்ட் பள்ளியில் படுற இல் பாரு. இல்லா இல்லா லா. லா தானப்பா கிடைக்குது. இல்லா அப்படி சொல்லல லா. நெக்ஸ்ட் பாருங்க, இர்ரா இர்ரா என்ன கிடைக்குது? ரா. அதுதான் நம்ம இந்த இர்ரை ஆவையும் சேர்த்து சொல்றது தான் என்ன கிடைக்குது? ரா. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னா இன் ஆ ரெண்டையும் சேர்த்து சொல்லல இன்னா இன்னா அப்படி சொல்லல நா. நான் கிடைக்குது இல்லையா? ஸோ கேன்யாசா லெட்டர்ஸ் எப்படி வருதுன்னு புரியுதா? இக்கிங்கிச்சிட்டு கூட சேரையில் நமக்கு இந்த கேன்யாசா லெட்டர்ஸ் கிடைக்குது. இப்போ மிஸ் கூட கேன்யாசா லெட்டர்ஸ் சொல்லலாமா? இக்கிங்கிச்சிட்டு மெய்யெழுத்துக்களாக பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆ உயிரெழுத்து. இப்போ ஆ கூட சேர்ந்தா அந்த இக்கிங்கிச்சிட்டு ஃபுல்லாக நமக்கு என்ன லெட்டர் கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். அந்த உயிர்மெய் லெட்டரை சொல்லுங்க பாப்போம் மிஸ் கூட. க ஞ ச ஞா டா நா தா நா பா மா யா ரா லா பா லா லா ரா நா. புரியுதா? எப்படி மிஸ் லெட்டர்ஸ் வந்து எப்படி இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து நமக்கு அந்த உயிர்மெய் லெட்டர் எப்படி கிடைக்குதுன்னு புரியுதா? இப்போ பழங்களெல்லாம் ரெண்டையும் சேர்த்து நமக்கு சூஸ் கிடைக்குது இல்லையா? அதை மாதிரி ரெண்டு லெட்டர்ஸையும் சேர்க்கையில் நமக்கு அந்த உயிர்மெய் லெட்டர்ஸ் கிடைக்குது.
இப்போ நம்ம ஆ கூட மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்து இந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கப்பா. எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். இவங்க எல்லாரும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த இருக்கு இல்லையா, இதில் லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, க ஞ ச இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இதில் அந்த பையன் எதை எடுக்கிறானோ அது என்ன லெட்டர்னு அவன் சொல்கிறான். சரியா? சரி, கேன்யாசா எப்படி கிடைக்குதுன்னு புரியுதா? இக்கி இங்கி வச்சுட்டு ஆ கூட சேரையில் இந்த கேன்யாசா லெட்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இணைத்து சொல்வோம். ரெண்டையும் நம்ம இணைச்சு சொல்லியிருக்கோம். இக்கிங்கிச்சிட்டையும் ஆவையும் நம்ம இணைத்து சொல்லி தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, கேன்யாசா லெட்டர்ஸ். இந்த பேஜ் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பிக்சரில் உள்ள லெட்டர்ஸ் இருக்கும். நம்ம என்ன செய்யணுமா? கண்டுபிடிச்சு சர்க்கிள் பண்ணணும், வட்டம் போடணும். சரியா? என்னென்ன லெட்டர் இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பிக்சரில் கா தா மா பா சா இந்த லெட்டர்லாம் பிக்சரில் இருக்குது. சரியா? இந்த கேட் மாதிரி போட்டு கோழி சேவல் குஞ்சு இதுகள்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம இது உள்ள லெட்டர்ஸை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போகிறோம்? சர்க்கிள் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுமா? என்ன லெட்டர்? கா. கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த பிக்சரில் கா எங்கே இருக்குன்னு கண்டுபிடி பார்ப்போம். மிஸ் பிக்சரை காமிச்சிருக்கேன், கண்டுபிடிங்க. டேக் யுவர் பென்சில். உங்கள் புக்கில் நீங்களும் இந்த பேஜை எடுத்து என்ன செய்யணும்? மிஸ் சர்க்கிள் பண்ண நீங்களும் அதை பண்ணிடுங்க, வட்டம் போட்டுருங்க. இங்கே கவனி, இது என்ன லெட்டர்? இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, கீழே? கா. கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் க கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்க? என்ன லெட்டர்ப்பா? தா. தா எங்கே இருக்குது? தேடுங்க பார்ப்போம். இந்த வானம் மாதிரி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, மேகம் இருக்கு இல்லையா? இதில் இந்த லெட்டரை கவனிங்க, தா. சர்க்கிள் பண்ணிக்கப்பா. தா இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மா. மா எங்கே இருக்குது? இங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம். மா 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 லெட்டர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்க, இந்த கோழி கீழே இந்த இடத்துல மா இருக்கு இல்லையா? மா. வட்டம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வா. இந்த பிக்சரில் வா லெட்டர் எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க பார்ப்போம். லெட்டர் தெரியுதா? மிஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு இந்த இருக்குது, இதுதான் சேஃபுமா. இந்த சேஃபை பாருங்க, தா. எப்படி லெட்டரை கண்டுபிடிக்கன்னு புரியுதா? சரி, நீங்கள் வா கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த ஒரு கோழி இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த இருக்குது பாரு, வா. லெட்டரை பாருங்க, உள்ள வா இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு சா. இந்த கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ப்ரௌன் கலரில்? இதில் இந்த ஒரு லெட்டர் இப்படி தெரியுதா? என்ன லெட்டர்மா? வெரி குட், சா. ரவுண்ட் பண்ணிடுங்க. டேக் ஒரு பென்சில் எடுத்து என்ன பண்ணிடணும்? இந்த லெட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பிக்சரில் பார்த்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மிஸ் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்களும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? படிப்போம், இணைப்போம். என்ன செய்ய போகிறோம்? படித்து பார்த்து இணைக்க போகிறோம். அதுக்குரிய பிக்சரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இணைக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இது என்னது? பிக்சரை சொல்லுங்க பார்ப்போம். இது என்னதுமா? பட்டம். இது என்னது? வீல், சக்கரம். நெக்ஸ்ட் இது என்னது? கல். இது என்னதுப்பா? என்னதுமா? பார்த்துருக்கீங்களா? தந்தம். இது எங்கே கிடைக்கும் தெரியுமா? இது என்னதுன்னு? யானை. யானை தும்பிக்கை தூக்கணுன்னே 2 தந்தம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தந்தம், யானையோட தந்தம். நெக்ஸ்ட் இது என்னதுப்பா? பூவு. பூவை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? மலர். இப்போ பிக்சரெல்லாம் பார்த்துட்டோம். இணைக்கலாமா டிக்வேர்ட்ஸை சொல்லி? ஃபர்ஸ்ட் டிக்வேர்ட்ஸ் சக்கரம். இந்த பிக்சரில் சக்கரம் எங்கே இருக்கு பாருங்க பார்ப்போம். டேக் யுவர் பென்சில். சக்கரம் இந்த இருக்கு இல்லையா, வீலு? ஸோ இங்கே லைன் பண்ணிடுங்க.
இதுதான் சக்கரம். லைன் பண்ணிருங்க. லைன் போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் டிக்வேர்ஸ் மலர். மலர் எங்க இருக்கு? கீழே பூ இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் டிக்வேர்ஸை மலர் இங்கே கொண்டு வந்துருங்க. மலர், இதுதான் மலர். லைன் போட்டிங்களா? அடுத்து கல். இங்கே கல் எங்கப்பா இருக்கு? இந்த சைடு டாப்ல மேலே இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கல். அப்போ இந்த டிக்வேர்ட்ஸை இதுதான் கல் அப்படின்னு காமிக்கிறோம். கல். லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டிக்வேர்ஸ் பட்டம். இந்த பிக்சரில் பட்டம் எங்கே இருக்குது பாருங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்னது இருக்கு? பட்டம் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் டிக்வேர்ட்ஸை பட்டம், இதுதான் பட்டம் அப்படின்னு சொல்கிறோம். லைனை போட்டுருங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தந்தம். மிஸ் சொன்னேன் இல்லையா, யானைகிட்ட இருந்து அந்த தும்பிக்கை தூக்கவுமே தந்தம் பார்த்துருப்பீங்க இல்லையா? தந்தம் தான் இருக்கு பாரு. என்ன பண்ணிருங்க? இந்த டிக்வேர்ட்ஸை இதுதான் தந்தம் அப்படின்னு காமிக்கிறோம். லைன் போட்டுருங்க. லைன் வரைஞ்சிட்டிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பேஜ். எழுதி பழகுவேன். என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? அந்த கேன்யாச லெட்டர்ஸ் எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க உங்களை. இப்போ வீடியோ கவனிங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் பென்சில் எடுத்து என்ன பண்ணணும்? இந்த கேன்யாசை டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லெட்டர்ஸை ஃபுல்லாக எழுதிடணும். மிஸ் கூட சொல்லுங்க பார்ப்போம். மிஸ் எழுதுறேன், இப்போ வீடியோ கவனிங்க. அப்புறமா நீங்கள் உட்காந்து எழுதிக்கோங்க, சரியா? சொல்லுங்க பார்ப்போம். கா, ஞா. அந்த டாட்டை அப்படியே இணைச்சிக்கிட்டே போங்க. லைன் வந்து வெளியில் தெரியக்கூடாது, சரியா? அந்த டாட்டவே இப்படி இணைச்சி நீங்கள் லெட்டர்ஸை சொல்லிக்கிட்டே எழுதணும். என்ன லெட்டர்னு சொல்லி எழுதுவீங்களா? வெரி குட். ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன லெட்டர்மா? சா. நெக்ஸ்ட் என்ன லெட்டர்ப்பா? ஞா. நெக்ஸ்ட் டா, நா. லெட்டர்ஸை சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு தா, நா, பா. நீங்கள் வந்து ஸ்லோவாக எழுதுங்க, சரியா? ஸ்லோவாக அந்த டாட்லேயே எழுதணும், வெளியில் கோடு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. இப்படி கேன்யாசாவை நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இதை எழுதணும். எழுதிடுவீங்களா? ஓகே, இப்போ வீடியோ கவனிங்க, அப்புறமா எழுதலாம். அடுத்து கவனிப்பா. படிப்போம், எழுதுவோம். என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஒரு போர்டு மாதிரி வச்சு நிறைய இந்த இப்படி டிக்வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களை படித்து பார்க்க சொல்லி எழுதி பார்க்க சொல்லியிருக்காங்க, சரியா? சரி, ஒன்றா படித்து பார்ப்போமா? இந்த போர்டில் என்ன இருக்கு? கா, இன், கண். நம்மளோட கண், சரியா? சொல்லுங்க பார்ப்போம். க, இன், கண். நெக்ஸ்ட் பாரு. மண். மா, இன், மண். மண் அப்படி பார்த்தோம் இல்லையா? மாங்கிற டிக்வேர்ட்ஸுக்கு மணல், கல், மணல் இருக்குல்லடா, மண்ணை பார்த்தோம் இல்லையா? மண். நெக்ஸ்ட் இந்த சைடு மணல். மா, நா, இல், மணல். மண்ணை தான் என்ன சொல்லியிருக்காங்க? மணல். நெக்ஸ்ட் சணல். சா, நா, இல், சணல். நம்ம சணல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கயிறு வகைகளில்? மணல், சணல். நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் உள்ளதை பார்ப்போம். இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு கவனிமா? சட்டம், கட்டம். கா, இட், டா, இம், கட்டம். சா, இட், டா, இம், சட்டம்.
மட்டம் மா இட் டா இம் மட்டம். கட்டம் தெரியும், நம்ம கட்டம் போடுவோம் அப்படிதானே. சட்டம் மட்டம் இதெல்லாம் நம்ம வீடு கட்டையில் ஒரு லெவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒன்று போல் ஆகிறதுக்கு. சட்டம் மட்டம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க மலர். சே ஸ்பெல்லிங் மா லா இர் மலர். மலர்னா என்னப்பா சொன்னேன் மிஸ்ஸு? பூ. நெக்ஸ்ட் பழம் பா லா இம் பழம். பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. நெக்ஸ்ட் வனம். சே ஸ்பெல்லிங் வா நா இம் வனம். வனம்னா மிஸ் என்ன சொன்னேன், அங்கே அனிமல்ஸாக இருந்துச்சு இல்லையா, என்னதுமா காடு. சரியா. வனம்னா என்னது காடு. நெக்ஸ்ட் பாருங்க மத்தளம் மா இட் தா லா இம் மத்தளம். மத்தளம்னா மிஸ் என்ன சொன்னேன், மத்தளம் ஊதல் பார்த்தோம் இல்லையா. கொட்டுக்கு இன்னொரு பேர் என்னது மத்தளம். நெக்ஸ்ட் பாரு அப்பளம் ஆ இப் பா லா இம் அப்பளம். அப்பளம் எல்லாரும் நம்ம பொரிச்சு சாப்பிடுவோம் அப்படிதானே. அப்பளம் சாப்பிடுவீங்கல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வண்ணம் பா இன் நா இம் வண்ணம். வண்ணம்னா என்னதுப்பா கலரு. உங்களுக்கு கலர் பண்ண ரொம்ப பிடிக்கும் இல்லையா. எந்த கலர்னாலும் எந்த வண்ணம்னாலும் நீங்கள் எடுத்து வரீங்க அப்படின்னு மிஸ் சொல்லுவோம் இல்லையா. வண்ணம்னா என்னது கலர். நெக்ஸ்ட் வணக்கம் பா நா இக் கா இம் வணக்கம். விஷ் பண்ணுவீங்கல்ல மிஸ் கிளாஸ்க்குள்ள வரவும் குட் மார்னிங் மிஸ் சொல்வீங்க இல்லையா இங்கிலீஷில். தமிழில் நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, விஷ் பண்ணுறது. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் பாருங்க அகல் ஆ கா இல் அகல். அகல்னா என்னது பார்த்தோம், விளக்கு பார்த்தோம் இல்லையா, அகல் விளக்கு. நெக்ஸ்ட் நகல் நா கா இல் நகல். நகல்னா இப்போ நம்ம ஜெராக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரிஜினல் வச்சுருப்போம், அதோட நகலை கொண்டு வாங்க அப்படின்னா அதோட ஒரு ஜெராக்ஸ். சரியா. அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பகல் பா கா இல் பகல். பகல்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பகலில் எங்கே இருப்போம் எல்லாரும் எப்பயும் ஸ்கூலில் இருப்போம். இரவு எங்கே இருப்போம், பகல் இரவு. இரவு நைட்டெல்லாம் எங்கே இருப்போம், வீட்டில் இருப்போம் அப்படிதானே. ஸோ பகலில் நம்ம ஸ்கூலுக்கு வரோம் இல்லையா, சூரியன் வெளிச்சம் கிடைக்கிறது பகல். புரியுது இல்லையா. அகல் நகல் பகல். நெக்ஸ்ட் பாருங்க படிப்பேன் வரைவேன். இடிச்சு வச்சிருக்காங்க, இதை படிக்கணும், அதை இந்த பிக்சரை எடுத்து இங்கே நீங்கள் வரையணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்க இது என்னது, என்ன பிக்சர், கண்ணு. இது என்ன பிக்சர், என்னதுமா மரம். இது என்னதுப்பா கல். இது என்னதுமா நகம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ரீட் பண்ணி இதோட பிக்சரை இங்கேருந்து பார்த்து நம்ம வரைய போகிறோம். வரையலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் கல். ஃபர்ஸ்ட் ரெடிக்கு வேர்ஸ் மிஸ் என்ன சொன்னேன், கல். இங்கே எங்கே இருக்குது கல், கல் எங்கே பார்த்து வந்தா இருக்கு இல்லையா. இதை எடுத்து மிஸ் என்ன பண்ணிட்டேன், இங்கே ட்ரா பண்ணியாச்சு. கண். நெக்ஸ்ட் ரெடிக்கு வேர்ஸ் என்னது கண். இந்த 4 பிக்சரில் கண் எங்கே இருக்குது, இந்த இருக்கு இல்லையா, இதை எடுத்து மிஸ் இங்கே வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நகம். இந்த இருக்கு இல்லையா நகம், இதை எடுத்து மிஸ் இங்கே வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மரம். இந்த இருக்கு இல்லையா ட்ரீ, ட்ரீ தான் அழகாக வரைவீங்கல்ல. இங்கே என்ன பண்ணிடுங்க, இந்த பாக்ஸில் மரம் வரைஞ்சிருங்க. இந்த 4 பிக்சரை பார்த்து டிக்வேர்ஸை கரெக்டாக பார்த்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சிடலாமா. ஓகே. இப்போ வீடியோவை கவனிங்க. அப்புறமா உட்காந்து மிஸ்ஸுக்கு அந்த கான்யாஸை லெட்டர்ஸ் எழுத சொன்னேன், இதெல்லாம் ட்ரா பண்ண சொல்லியிருக்கேன், வரைய சொல்லியிருக்கேன். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வரையணும். ஓகேவா. ஓகே லீசன். இப்போ வீடியோ கவனி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. எழுதி பார்ப்போம். என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அந்த லெட்டர்ஸை
நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆஃப் சைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபில் பண்ணி அதை முடிக்கணும். இப்போ இந்த துணை எழுத்தாக வர்ற மாதிரி இந்த கொடுத்துருக்காங்க லைன். அடுத்து பாருங்கள், இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டில் உள்ள லெட்டர்ஸாக இங்கே ரவுண்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த டா வர்ற மாதிரி கோடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா இதே மாதிரி இந்த லெட்டர்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். எழுதலாமா? மிஸ் எப்படி எழுதுறேன் கவனி. ஃபஸ்ட்டு இந்த க ஞ ச த ந ர ரா இதுக்கெல்லாம் இந்த ஆஃப் சைஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள லைனை நீங்கள் அப்படியே பார்த்து இந்த லெட்டர்ஸை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த துணை எழுத்து மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதில் இருந்து இப்படி ஜாயின் பண்ணி மிஸ் இது என்ன லெட்டர் ஆக்கிட்டேன்? கா. அடுத்து பாருங்கள், இதை என்ன லெட்டர் ஆக்கியிருக்கேன் மிஸ்? ஞா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி வச்சுட்டேன். சா. நெக்ஸ்ட்டு தா. இது என்னதுமா? நா. இது என்ன? ரா. நெக்ஸ்ட்டு இதிலே இப்படி ஒன்று போட்டோம்னா ரா. மேலே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆஃப் சைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த லெட்டர்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பாரு, இந்த ரவுண்டாக வர்ற லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த இருக்கு இல்லையா ஞா. இப்போ இதை கொடுத்துட்டாங்க. நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடை போட்டு இதிலேருந்து இந்த ஞா. அடுத்து 3 சுழி நா. ஒரு ரவுண்டு அவங்க கொடுத்துட்டாங்களா, இன்னும் 2 ரவுண்டு போட்டு அதை நீங்கள் நாவாக்கிடுங்க. இதிலே ஜாயின் பண்ணி போடணும். மொத்தம் 3 சுழி நா. 3 சுழி இருக்கணும். இது 1 2 3. இது வந்து 3 சுழி நா. நெக்ஸ்ட் பாருங்கள், குண்டுலா. இதை அப்படியே என்ன செஞ்சுருங்க, குண்டுல வாக்கி. ஏன்னா இவங்க இந்த ரவுண்டு இப்படி கொடுத்துட்டாங்க இல்லையா, இதைத்தான் நம்ம குண்டுலா. நெக்ஸ்ட்டு வா லா, பல்லில் படுற லா. நெக்ஸ்ட்டு 2 சுழி நா. ஏற்கனவே அவங்க ஒரு சுழி கொடுத்துட்டாங்களா, இன்னொன்று நம்ம டச் பண்ணி விட்டு 2 சுழி நா. இதெல்லாம் ஒரு ரவுண்டில் வர்ற லெட்டர்ஸ். அடுத்து பாரு, இந்த கோடு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, டா ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்த டா என்னதுன்னா பா. இது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கோடு மேலே கொண்டு போயிட்டோம்னா இது ஃபுல்லாக சேர்ந்து என்னது, ஃபுல்லாக அப்படி சேர்த்து என்னமா சொல்லுவோம், பா. அடுத்து பாருங்கள், இந்த டா மாதிரி ஷேப் கொடுத்துட்டாங்க. இதில் இப்படி ஒரு ரவுண்டை போட்டோம்னா மா. நெக்ஸ்ட் பாரு, யா. நெக்ஸ்ட்டு இதிலே இப்படி போய் லா. ஓகேவா? அவங்க ஆஃப் சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே உள்ள லைனை பார்த்தே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபில் பண்ணி எழுதிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது அப்புறமா எழுதுங்க, வீடியோ பார்த்துட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டை கவனிப்பா. எழுத்துக்களை இணைப்பேன், சொல் உருவாக்குவேன். இங்கே ஒரு லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சொல்லுங்க பாப்பா. இது என்ன லெட்டர்? டா. இது என்ன லெட்டர்? இம். லா. ரா. இம். இல். இதில் உள்ள லெட்டர்ஸை வச்சு நீங்கள் டிக் வேர்ட்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம், ஏதாவது ஒரு டிக் வேர்ட்ஸ். இப்போ முதல் லெட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க, கான்னு கொடுத்துருக்காங்க. காவை வச்சு இதில் ஒரு டிக் வேர்ட்ஸ் சொல்லி பார்ப்போம். ஆனால் நீ சொல்கிற டிக் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும், சரியா? சரி, நான் மிஸ் ஒரு க்ளூ கொடுக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எழுதுனே மிஸ் லெசனை பார்த்தோம் இல்லையா, எதை பற்றி பார்த்தோம்? கடல், கடற்கரைக்கு செல்வோம்னு பார்த்தோம் இல்லையா, கடல். இப்போ க ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க, கடல். இப்போ ஸ்பெல்லிங் சொல்லிப்பாரு, கா டா இல். இப்போ அந்த டா இல்லெல்லாம் இங்கே இருக்கான்னு பாரு. கா டா இருக்கா, தேடி கண்டுபிடி. இந்த இருக்குது டா. இல் இருக்குதா? இந்த இருக்குது. அப்போ கடல்னு ஒரு டிக் வேர்ட்ஸ் எழுதலாமா? டேக் ஒரு பென்சில், மிஸ் கூட எழுதிக்கோங்க. கா டா இல். ஏன்னா டாவும் இங்கே இருக்குது, இல்லும் இருக்குது. இருக்கிறத லெட்டர்ஸை வச்சு தான் மிஸ் என்ன பண்ணியிருக்கேன், கடல். டிக் வேர்ட்ஸ் ரைட் பண்ணியாச்சா? அடுத்து பா. அடுத்த லெட்டர் பால தொடங்க சொல்லியிருக்காங்க. பால ஒரு டிக் வேர்ட்ஸ் சொல்லி பார்ப்போம். படம், பழம். இந்த டா இருக்குதா, பா டா இம். டா இம், படம் எழுதலாம். அல்லது பழம், பழம் சாப்பிடுவோம் இல்லையா. இப்போ இந்த இருக்கு இல்லையா சிறப்புலா, பாக்கு எடுத்து இந்த சிறப்புலா இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா லா இம்,
லா இம். இப்போ பழம். பா லா இம் பழம். நெக்ஸ்ட் பாருங்க மா. மா சொன்னோன்னே நீ என்ன ரிக்வர்ட் சொல்வ? மரம். ரா இருக்குது, இம் இருக்குது. ஸோ மா ரா இம் மரம். எல்லாரும் பென்சில் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. கீழே கப்பல் செய்வேன், ஒட்டி மகிழ்வேன். என்ன சொல்லி வச்சுருக்காங்க? அப்படியே கடல் மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த கப்பல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பேப்பரில் கட் பண்ணி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி என்ன செய்யுங்க, அந்த பேப்பரை மடித்து அழகாக கப்பல் மாதிரி பண்ணி இந்த இடத்துல ஒட்டிடுங்க. உங்கள் புக்கில் ஒட்டிடலாமா? ஓகே. இப்போ லெசனில் மிஸ் வந்து இந்த எழுத சொன்னது, லெட்டர்ஸ் எழுத சொன்னேன் இல்லையா, அடுத்து பிக்சர் வரைய சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் புக்கில் கரெக்டாக பண்ணியிருக்கணும். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு என்ன செஞ்சுருக்கணும், அந்த டாட்டெல்லாம் இணைச்சி லெட்டர்ஸ் எழுதியிருக்கணும். இந்த ஆஃப் சைஸில் எல்லாம் நம்ம லெட்டர்ஸ் எழுதணும்ல, அதை ரைட் பண்ணியிருக்கணும். பிக்சரெல்லாம் வரைஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.